ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரானிக்கல் சாப்டர்ஸ். இன்றைக்கி வந்து என் ஸ்கூலில் கொடுத்துருக்க ஹோம் அசைன்மெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து பாட்னி. இது வந்து எனக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கேன் இதை. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். இது வந்து எனக்கு கிராஃப் ஒட்டி பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கிராஃப் ஒட்டி இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் வந்து இது கொஷின். ஸோ நான் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் மார்க் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் மெயின். ஸோ வந்து அதை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் அந்த இதெல்லாம் டைப் ஆஃப் ஷேப் அதெல்லாம் என்ன பண்ணோன்னா, நல்லா ஏபிசிடினா ரெக்டாங்கிள் அதெல்லாம் அந்த மாதிரி எழுதிக்கும். உங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அப்புறம் இந்த இதெல்லாம் நீங்கள் பாக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம். ஹவுஸ் வந்து ஸ்கொயர் அதெல்லாம் வந்து போட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஹவுஸ் தான் மெயின். ஸோ வந்து என்ன பண்ணோன்னா, நான் வந்து அந்த கலர் பென்னால் கொஞ்சம் இது பண்ணி எழுதியிருக்கேன். அப்புறம் நம்பர் லைன் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் மார்க் ஸ்கோரிங் ஏரியா. உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அசைன்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து மார்க் தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி. இதில் வந்து கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா நீங்கள் வந்து ஆன்சர்ஸில் வந்து கீ பாயிண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை, பிகாஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸ்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் பேஜில் அதே மாதிரி தான் பண்ணணும். கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிலத்துக்கு பர்பிள் கலரும் சிலத்துக்கு வந்து பிங்க் கலரும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ப்ரீவியஸில் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் பேஜ்லேயும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் கொஷின்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அசைன்மெண்ட்லேயும் எல்லா சப்ஜெக்ட்லாம் பண்ணியிருக்க மாதிரி கொஷின்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிசிக்ஸ் அசைன்மெண்ட்டில் இந்த ஹெட்டிங்கை வந்து கொஞ்சம் சில்வர் பென்னால் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ்லேயும் அதுலேயும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் க்ரீன்லேயும் கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ளூலேயும் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த இது முடிஞ்சிச்சு ஃபிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் பேஜில் இப்படி தான் இருக்கும். நேம், கிளாஸ் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அசைன்மெண்ட். இது வந்து டெக்னாலஜியை பற்றி தான் ஒரு பேரா ஒன்று எழுதணும். இதில் வந்து ஹெட்டிங், சப்ஹெட்டிங் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். எப்போவுமே இந்த பேரா அது மாதிரி எழுதுறீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு கோட்ஸ் வச்சு முடிக்க வந்து பழகிக்கோங்க. பிகாஸ் இது கொஞ்சம் பேராவை வந்து லென்த் பண்ண வந்து யூஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எதாவது எழுத தெரியலனா உங்களை ஓனாக வந்து கோட்ஸ் ரெடி பண்ணி எழுதலாம். நான் வந்து கூகுள்லேருந்து ஒரு கோட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் சப்ஹெட்டிங்லாம் வந்து பிங்க்லேயும் ரெட்லேயும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி அசைன்மெண்ட் வந்து நான் அவ்வளோவா பண்ணல, ஏன்னா எங்கள் கிளாஸில் டீச்சர் திட்டுவாங்க. ஸோ அதனால் பண்ணல. இது வந்து அந்த கெமிஸ்ட்ரி அசைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன். அவ்வளோதான். பேக்கில் வந்து ஒரு கொஷின் தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜுவாலஜி அசைன்மெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது. ஸோ அதனால் கொஞ்சம் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேஜில் வந்து என்னெல்லாம் லீச் ஒரு டயக்ராம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் எழுதிக்கிட்டேன். நீங்கள் டயக்ராம்னால் கொஞ்சம் போல்டாக பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜுவாலஜி அசைன்மெண்ட் அந்த டாபிக் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கணும், பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதிட்டேன். இந்த பார்ட் பி, பார்ட் சிலாம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அசைன்மெண்ட் வந்து எனக்கு போஸ்டர் மேக்கிங் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் தான் வந்து டாபிக். ஸோ நீங்கள் டாப்பிக்கை நல்லா ஹைலைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்டர் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அந்த கிளிட்டர் டேப் வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லா வந்து ட்ராயிங் மாதிரி தெரியணும். ஸோ அதெல்லாம் ஒட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.